பிரைஸ் தி லார்ட். உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் வாக்கியம் நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். தன் புத்திக்கத்தக்கதாக மனுஷன் புகழப்படுவான், மாறுபாடான இறுதியும் உள்ளவனோ இகழப்படுவான் என்ற நீதிமொழிகள் 12:8 நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அநேகர் வேதத்தில் புத்திமான் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு 3 பேர், ஒன்று மோசே, 2வது தாவீது, 3வது ஒரு எஜமானுடைய ஒரு ஊழியக்காரன். மோசே தேவன் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் அவன் செய்து அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் அவன் வாழ்ந்தபடியினாலே அவனை குறித்து ஆண்டவர் புகழ்கிறார். அவன் புத்திமான் என்று, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் வீட்டில் எங்கும் உண்மையுடன் என்று சொல்லி. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் தீமை செய்து பாட அனுபவிப்பதை பார்க்கலும் நன்மை செய்து பாட அனுபவிப்பதை நலம் என்று சொல்லி தன்னை பாடுகளுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு பலியை பார்க்கலும் கீழ்ப்படியிலே உத்தமம் என்று சொன்ன வேத வசனத்தின்படி தன்னை அர்ப்பணித்தபடியினாலே தன் விரோதியாகிய சவுலினாலே அவன் புத்திக்கு தக்கதாக அவன் புகழப்படுகிறது என்னும் அங்கு காண முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரனை கணக்கு ஒப்பிக்கும்படியாக அவனை அழைக்கிறான். அந்த ஊழியனும் தன்னிடத்தில் கடன் பெற்றவர்களுடைய அனைவருடைய சீட்டையும் வாங்கி குறைவாய் அவள் கொடுக்கும்படியாக எழுதி அதை எஜமானுக்கு அர்ப்பணித்தான். அதை கண்ட எஜமான், நான் இவனை புறக்கணிக்கிறேன், நான் புறக்கணித்தாலும் மற்றவர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படியாக புத்தியாய் செய்தான் என்று சொல்லி புகழ்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த 3வது கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய அந்த மனிதனைப் போல நாம் உலகத்துக்குரிய வாழ்க்கையிலே பிழைப்பதற்காக நாம் இவ்விதமான புத்தியிலே செயல்படாதபடிக்கு மோசையை போல தேவன் நமக்கு கற்பித்தபடியும் தாவீதைப் போல இதோ நன்மை செய்து பாடல்கள் தன்னை அர்ப்பணித்ததைப் போல நாமும் கர்த்தருக்கென்று நாம் வாழ்வோம் என்று சொன்னால் தேவன் நம்மை புகழும் காலம் வரும். நம்முடைய விரோதிகளும் நம்மை புகழ்வார்கள், நாம் மறுமையிலும் புகழப்படுவோம் என்கிறதை மறந்துவிட வேண்டாம். ஆம்.